என்ன பண்றது? உன் கண்ணை தொடச்சி அந்த காரணத்தான் நல்ல வழி காட்டணும். பரிதாபப்படுறேன். இப்போ எனக்கு அதான் என்னால முடியும். ஊர் இருக்கு ஏழை குழந்தைகளுக்கு எடுக்கலாம். அவங்க கல்யாண காலத்தை தடுக்கலாம். நான் படித்து விட்டேன். என்ன நடக்க தெரியுமா? எதிர்கிட்ட கொண்டு வந்து உண்மையை நெருப்பில் வச்சு கொளுத்துவாங்க. அப்படி நெருப்பு கட்டிட்டு ஆகணும். ஒரு கல்யாணத்துக்கு அப்படி உள்ள லைன் பண்ண முடியும். போலி அந்த சொல்லத்தை அனுபவிச்சு பாரு. காலகாலத்துல கண்ணியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த கேள்விக்கு அவசியமா இருந்திருக்கா. வீரவாவுக்கு எனக்கு தீராத பகை இருக்குன்னு தெரிஞ்சுமா இப்படி சொல்றேன்? இது பழமை பகை இல்லையே. எனக்கு கண்ணிக்கு நடக்கிற கல்யாணத்துல ரெண்டு குடும்பம் ஒண்ணு திறக்குமே. ஓஹோ, அம்மா உன் கண்களை திறக்குமா? அப்படி ஒரு ஊர் ஏற்படுறதுக்கு அன்பாக வேண்டிக்கிறேன். அது வரைக்கும் நல்ல முறையாக நடக்கும். என்ன ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டாந்துருக்கேன். அப்படி இல்லை நம்பி, நல்ல சமாச்சாரம் தான் கொண்டு வந்திருக்கேன். காலையா யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த கண்ணி எனக்கு மனைவியா இருப்பான். சபா அவன் இதன் நல்ல செய்தியாக வாடிக்கை வாடிக்கை இங்கே நடந்துருக்கு. வேடிக்கைதான். அதான் இந்த பாட்டை வேலைக்காரங்களை விட்டு பெருக்கப்பட்டு உள்ள வீட்டை விட்டு வெளியேற்ற வேலையை வீட்டியுடைய காசுக்கு ஓடுகிறார். வீட்டுக்கு சொந்தக்காரியாக பார்க்கிறாங்க. இந்த வெளியீடுகள் எல்லாம் இருப்பாங்க. அதனால நீங்க மரியாதையா போய் நீங்க நல்லவரை நினைச்சேன். சொல்ல வார்த்தைகளை மறந்துட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள சொல்லும் போது கோச்சிருக்காங்க ஒரு பொண்ணு. ஏன் நீங்க எவ்வளவு காத்திருக்கீங்க? எவ்வளவு பார்க்க இது அதே நம்ம எங்கேயா குடியிருக்கிறோம் ஊர்ல இருக்கோம். அப்படியே பேர் வந்தாலும் அதுல போகும். அப்படியே பேர்
இந்த தொழிலும் நீங்களா வழி வழியா சும்மா வச்சுருவாங்க. ஒரு புண்ணியக்காரர் தானே. அத்தைக்கு கொடுக்க போறாங்க. நல்லா எண்ணெய் வாங்கிக்க. அத்தை என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. தண்ணி எங்க காணும். இந்த கணவனோட ஆதாரத்தை அவன் எல்லா நேரம் எங்கிட்ட சொல்லியிருக்கான். அவனுக்கு கொடுக்கிறாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு அவனால பண்ணாதீங்க. அவனுக்கு வாங்கி கொடுங்க. இருக்கும்போது இப்போ அந்த பலவாய்க்கு தேவை வயதாய்க்கு தேவை வேண்டாம் கல்யாணம் செஞ்சுக்க போறாங்க. சொல்லிட்டு இருக்காரு கண்ணங்களை கண்ணியத்துல காலிக்கிட்ட போறாங்க. ஊக்குள்ள சொல்லிட்டே இருக்காரு. நாயகரை கல்யாணம் செஞ்சுக்க போறாங்க. அந்த நாயகம் வருகையிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அப்ப நடக்கிறார். என் இதயம் பிறந்த ஒருத்தர் காதலிக்கிறதுல என்ன தவறு?